வணக்கம். நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட பிறகு வந்து துபாய் சொக்குலாடை. துபாய் சொக்குலாடை என்றால் எல்லாருக்கும் விருப்பம். எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், எப்படி செய்முறையும் பார்த்து சொக்குலாடையும் பார்ப்போம், என்னது தேவையாண்டு. அதுக்கு முதல்ல இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள் வந்து ஒரு 200 கிராம் சொக்குலாடை. நீங்கள் நார்மலாக ஃபுல்மில் சொக்குலாடை பண்ணலாம். நான் இது பிட்டர் சொக்குலாடை எடுத்துருக்கேன். இது டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் ஒரு கொஞ்சம் வயசு சொக்குலாடை 50 கிராம், அது வெள்ளை சொக்குலாடை, கொஞ்சம் கருப்பு சொக்குலாடை. அதோட பிஸ்தாசியம் கிரீம் செய்து வச்சுருக்கேன். அந்த பிஸ்தாசியனை அரைச்சி சீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு 100 கிராம். அதோட ஏங்கில் காரை ஒரு 500 கிராம் சுருக்கி கடவழியை வைக்குது, அதை வட்டி வச்சுருக்கேன். இது நூடுல் மாதிரி நீட்டாக இருக்கும். ஏங்கில் காரை விற்கிது, துருவி கடையில் வேண்டாம். அதோட 50 கிராம் பட்டர். இந்த இதெல்லாம் செய்ய போகிறேன். சில பேர் சதுரமாக செய்வேன் சொக்குலாடையை. நான் இதில் செய்த ஆட்கள் எப்படி இருக்குமென்று நாங்கள் செய்முறையாக பார்ப்போம். இப்போ அடக்க போகிறீங்க, சுடுதண்ணி கொஞ்சம் வைக்கிறீங்க, வச்சு வெள்ளை சொக்குலாடையை கரையை வைக்கிறீங்க. சுடுதண்ணிக்கு மேலே வச்சு கரையை வைக்கிறீங்க. நல்லா கரையை மட்டும் கரைக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் போடுறீங்க. இந்த ஒட்டியை கொஞ்சம் வடிவாக இருக்கிறதுக்காக இது போடுறோம். கொஞ்சம் வடிவாக இருக்கிறதுக்காக கையால் இருக்கிறாங்க. கொஞ்சம் வடிவாக இருக்குது. பாருங்கள், இப்படி செய்து போட்டு இனி மெட்ட சொக்குலாடையை சூடாக்குங்க. இதே மாதிரி மெட்ட சொக்குலாடையும் சூடாக்குங்க. மெட்ட சொக்குலாடையும் செய்கிறேன். மெட்ட சொக்குலாடையை சூடாக்குங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சி வருது. கரைஞ்சி வந்தோடனே இதை வெள்ளை சொக்குலாடை மேலேயும் இன்னொன்று வெள்ளை சொக்குலாடை போடாமலையும் செய்வோம். நல்லா கரைஞ்சி வந்துட்டது. இது கரைஞ்சி வந்த உடனே என்ன செய்யுங்கன்னா, இதை எடுக்கிறீங்க. கொஞ்சம் எல்லாரும் போடுறீங்க. எல்லா இடம் படுற மாதிரி செய்யுங்க. மெட்ட சொக்குலாடையும் இப்படி செய்யுங்க. இப்படி செய்து போட்டு இப்படி செய்து போட்டு எல்லாரும் படுற மாதிரி செய்து போட்டு பிரிச்சுக்க வைக்கிறீங்க. என்ன செய்றீங்க, அடுப்பு போடுறீங்க. சோஸ் பேன் எடுத்து வைக்கிறீங்க. அதில் ஒரு 50 கிராம் பட்டர் போடுறீங்க. பட்டர் போட்டு அந்த ஏங்கில் காரைன்னு சொல்கிறாங்க, துரிக்கடையில் வேணுனதை ஏங்கில் காரை, அந்த துரிக்கடை வழியை விற்கிது, அதை போட்டு நல்லா கோல் ப்ரௌனாக வறுக்கணும். பட்டர் கொஞ்சம் கரைஞ்சி வந்துட்டது. இப்போ என்ன ஆயிடுங்க, இதை வட்டி வச்ச ஏங்கில் காரையை போடுறீங்க. ஏங்கில் காரை என்றால் ஏங்கில் தலைமை 2 துரிக்கடையில் விற்கிது. நல்லா ப்ரௌனாக வர மட்டும் வறுக்குறீங்க. நல்லா ப்ரௌனாக வந்துட்டுது. இப்போ ரக்கலாம். இப்போ அடுப்பு நிப்பாட்டிட்டு எடுத்து அரைச்சி வச்ச பிஸ்தாசியனை இதுக்கு போடுறீங்க.
பிஸ்தாசியனை போட்டு நல்லா கலக்குறீங்க. எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. இப்போ கலக்கிட்டு அந்த சொக்கலாடைக்குள்ள இதை போட்டு விடுவோம். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி இதுக்குள்ள போடுறீங்க. பாருங்க எல்லாம் மூடியாச்சு. இப்போ பிஸ்தாசியன் அந்த எங்கள் காரையெல்லாம் வச்சாச்சு. இனி இதுக்கு மேலே மிச்ச சாக்லேட்டையை ஊற்றிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ இதுக்கு ஃப்ரிட்ஜில் வைப்போம். மேலே ஊற்றிட்டு இப்போ என்ன செய்யுங்கன்னா இந்த சூடாக்கினா மிச்ச சாக்லேட்டையை அதை கலக்கி போட்டு இதுக்கு மேலே விடுறீங்க. இப்போ பாருங்க, எல்லா இடத்தையும் சாக்லேட்டை போட்டாச்சு. இப்போ இதை ஒரு மணிக்காலம் பிரிச்சுக்க வச்சுட்டு எடுத்து உடைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. துபாய் சாக்லேட் இப்போ சாக்லேட்டை எல்லா இடம் பூசியாச்சு. ஒரு மணிக்காலம் பிரிச்சுக்க வச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ துபாய் சாக்லேட்டை எப்படி செய்கிறேன்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு மணிக்காலம் பிரிச்சுக்க வச்சுட்டு அடுத்து உடைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஓகே, இதே நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான சாக்லேட்டை இப்போ குளிச்சுக்காக ஃப்ரிட்ஜுக்கு இருந்து எடுத்தாச்சு. இப்போ உடைச்சி பாவம் அப்படி இருக்குண்டு பாருங்கள். இது வாய்ஸு இதுதான் துபாய் சாக்லேட்டை செய்கிறது. இது நல்லா உத்திக்கு வடிவாக இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. பார்ப்போம். இது வந்து நார்மலாக மற்ற கலரில் செய்கிறது. பாருங்க எப்படி கிளென்ஸ் பண்ணது. நல்ல வடிவாக கிளென்ஸ் பண்ணுது. பாருங்க, சரி இப்போ பார்த்துனுங்க நாங்கள் எப்படி துபாய் சாக்லேட்டை செய்கிறேன்ட்டு. ரொம்ப ஈஸி. நீங்கள் இது செய்து பாருங்கள் வீட்டை. இது வந்து துபாய் சாக்லேட்டை வந்து வேர்ல்ட் ஃபேமஸ், எல்லோரும் சாப்பிட்றது. இது தமிழ்நாட்டில் ஒரு தான் செய்யலாம். உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் செய்த முறை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் கிளென்ஸ் பண்ணுதுன்ட்டு. வடிவாக கிளென்ஸ் பண்ணுது. மற்ற இது வந்து இதில் கொஞ்சம் வெள்ளை சாக்லேட்டை போட்டிருக்கிறேன், கொஞ்சம் ஒப்டிக்கு வடிவாக இருக்கிறதுக்கு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கேன்ட்டு. இப்போ நாங்கள் ரெண்டையும் என்ன செய்வோம், இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ ரெண்டையும் வட்டி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. பாருங்க, வா ஆமாம் ஹாட் அதுங்களா. இதை பாருங்க, பாருங்க சூப்பராக இருக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது அண்ணா, சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. செம டேஸ்ட், நைஸ். நீங்களும் இந்த வீட்டை செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். செம லெக்கா.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நேரம் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. பாய்.